ஹலோ யூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். பொன்னி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் வெளியில் போய் இப்போவே ப்ரெஸ் மீட்டிங்கில் போய் பேச போகிறேன்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. என்ன சொல்கிற ஜெயா, அங்கே போய் நீ என்ன பேச போகிறேன்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்க, நான் அங்கே போய் எல்லா உண்மைகளையும் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டு தடுக்கிறாரு. இதுக்கு வந்த சக்தி, என்ன பிரச்சனை, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியாக இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்கறது மட்டும் இல்லாமல் பொன்னி எங்கள் ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. உனக்கு யார் எப்படி போனான்னா உனக்கு பொன்னி தான் முக்கியம் இல்லை, அதான் பொன்னியை கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க, என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோவமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்க, எல்லா பிரச்சனையும் பத்தி சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் பொன்னி தான், அதனால தான் வீட்டை விட்டே கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க, எப்படி பொன்னி இந்த தப்பு பண்ணிருப்பா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிக்கு சப்போர்ட்டிவா பேச, நீ எப்பவுமே அந்த பொன்னிக்கு தாண்டா சப்போர்ட்டிவா பேச, நான் சொல்றது நீ எங்க காது கொடுத்து வாங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சும்மா சொல்றீங்க பொன்னி தான் இந்த தப்பை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்க, ஏற்கனவே சிவானி அவங்கலாம் பாடும்போது யார் வீடியோ எடுத்தது, பொன்னி தானே வீடியோ எடுத்தா, அப்போ அவ தானே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச, என்னம்மா நீங்க இப்படிலாம் பேசுறீங்க, நீங்க பேசுறதுல கொஞ்சமாவது நியாயம் அடங்கியிருக்கா, எப்படிமா இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லடா, உனக்கு எப்பவுமே அந்த பொன்னி தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லைன்னா நீயே இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட அந்த வீடியோ கொடுக்க, அந்த சக்தியும் வீடியோ வாங்கி பாக்குறாரு. என்ன, நான் கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சு யாரு குற்றவாளி அப்படின்றத முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு சக்தியும். இன்னொன்னு மட்டும் நான் உறுதியா சொல்றேன், பொன்னி இந்த மாதிரி தப்ப ஒருபோதும் பண்ணவே மாட்டா, அவளோட போன் எடுத்து யாரோ இந்த வேலையை பார்த்திருக்காங்க, அது நான் யாருன்றது கூடிய சீக்கிரமா நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த பிரீத்தி, ஒருவேளை சக்தி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவானோ, அவன் முகத்துல நம்ம எப்படி முழிக்கிறது அப்படின்ற தயக்கத்தோட இருக்காங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பிரீத்தி தானா இல்லையா அப்படின்றத சக்தி கண்டுபிடிக்கிறாரா இல்லையா, அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.